வெல்கம் டு தேசு பொட்டிக். அன்னைக்கு குட்டி பசங்களோட நைட் ட்ரெஸ் பார்த்தோம். பேண்ட் ரெடி ஆயிடுச்சு, ஷர்ட் இன்னும் தைக்கல. இன்னைக்கு ஷர்ட் தைக்கிறதோட வீடியோ பார்க்கலாம். இது நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க இந்த அளவு பார்த்து. கட் பண்ண பீஸில் ஃபஸ்ட்டு கை மடிச்சு அடிச்சுக்கலாம். நான் 1 மீட்ரு ப்ளவுஸ் பிட்டில் 1/2 மீட்ரு பேண்ட்டு தைச்சிட்டு மீதி இருக்க 1/2 மீட்டரில் தான் ஷர்ட் தைக்கிறேன். அதனால் இவ்வளோ குட்டியாக தான் கை வந்துச்சு. உங்களுக்கு ஆப்போசிட் கலரில் கை வேணுன்னா கூட வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு பைப்பிங் வச்சுட்டு ஸ்லீவ் இல்லாமல் கூட கொடுக்கலாம். ஸ்லீவ்லெஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது கை வச்சு கற்றுக்கும் போது உங்களுக்கு ப்ளவுஸு சுடிதார் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம தைச்சி பழகிறது. 1.5 இன்ச்சுக்கு காஜா பட்டனுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு ஃப்ரண்ட் பாகத்தை கட் பண்ணியிருக்கோம். அதை இப்போ மடிச்சு அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கில் வீ கட் கொடுத்துருக்கோம். பேக் நெக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதில் அப்படியே வச்சு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் கூட இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே தைச்சி முடிச்சிடலாம். நல்லா தைக்கிறவங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்து வேலை தான் சின்ன ஷர்ட்லாம் தைக்கிறது. ஷோல்டர் அட்டாச் பண்ணியாச்சு. இது பிசுறு தெரியாமல் மடித்து அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம், ஓவர்லாக்கும் பண்ணிக்கலாம். நான் ஓவர்லாக் பண்ணிக்கிறேன், அதனால் நான் மடித்து அடிக்கல. ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு கையை அட்டாச் பண்ணிக்கலாம். கையில் சென்டரில் ஒரு சிசர் கட் கொடுத்து அட்டாச் பண்ணிங்கன்னா கையோட அளவு கரெக்டாக வரும். பிகினர்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் தைச்சி பழகிறது நாளைக்கு உங்களோட பெரிய ட்ரெஸ் தைக்கும் போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸு, சுடிதாரு, நைட்டி இதுக்கெலாம் கை வைக்கிறதுலாம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை கை வைக்கிறோம். இப்படி சென்டர்லேருந்து கை வச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு பத்தாமல் இருந்தால் கூட அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன் சைடாக ஸ்டார்டிங்லேருந்து கை வைக்கும்போது டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் பிரிச்சுட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா அக்யூரேட்டாக வந்துடும். அவ்வளோதான், கை அட்டாச் பண்ணியாச்சு. ஓப்பன் பீஸ் மடித்து அடிச்சாச்சு. இப்போ கீழே சைடு ஓப்பனை மடிச்சுக்கலாம். கீழே சாரீ ஓரடிக்கிற அளவுக்கு தான் நான் மடித்து அடிக்கிறேன். ஏன்னா சின்ன கிளாத்து தான், அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் மடிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கிளாத் அளவு எக்ஸ்ட்ரா விட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்டையை மடித்து அடிச்சுக்குங்க. இதில் மார்க்கிங் தெரிலன்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கமெண்டில். இந்த கலரில் மார்க்கிங் டச் ஆகும்போது கரெக்டாக கிளியராக வெளியில் தெரியல. அதான் நான் மோஸ்ட்லி ஒயிட் கலர் தைச்சி காட்டுறது. இப்போ காலரோட அளவு நம்ம கடைசியாக தான் அளந்து கட் பண்ணணும். கழுத்தோட அளவு முன்னாடி பின்னாடி எல்லாம் அளந்ததில் 9.5 இன்ச்சு வருது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 10 இன்ச்சு வைக்கணும். இந்த கிளாத்தில் மீதி இருக்கிறது அட்டாச் பண்ணுற மாதிரி பிட்டாக வருது. அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது 2 பிட்டாக வருது. சென்டரில் ஜாயிண்ட் வரும், அதனால நான் கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்திருக்கேன். இதோட அளவு எவ்வளோ கட் பண்ணியிருக்கேன்னா கீழே 5னா மேலே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக 6 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்கில் அட்டாச் பண்ணுறதுக்கு 5 இன்ச்சு, மேலே கிராஸுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக 6 இன்ச்சு வச்சுருக்கேன்.
இதோட லென்த் வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். இத அப்படியே தச்சு திருப்பி நம்ம நெக்ல வச்சு அட்டாச் பண்ணோம்னா ஷர்ட்டோட வேலை முடிஞ்சுது. சின்ன குழந்தைங்கனால பாக்கெட் எதுவும் நான் வைக்கல. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிளாத் இருந்தா பாக்கெட் கூட வச்சுக்கலாம். நெக்கோட மேல் பக்கம் வச்சு தையல் ஓட்டுறேன். பிசிறு தெரியாமயே தைக்கலாம். உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு அந்த மாரி சொல்லிக் குடுக்கும்போது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதனால அப்படியே அட்டாச் பண்ணி ஒரு படிமான தையல் ஒட்டிக்கங்க. அவ்வளோதான் ட்ரெஸ் ரெடி.